ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 84448909. அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். பல்வேறு வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை FIR பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் டாஸ்மாக் பிற அலுவலகங்களிலும் சோதனை மேற்கொண்டார்கள். அதோடு டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்யும் மதுபான ஆலைகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அமலாக்கத்துறை சோதனை செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் பத்திரிகையிலே ஊடகங்களிலும் செய்திகள் வெளியிட்டார்கள். இதை இதுவரை முதலமைச்சரோ அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சரோ இதற்கு எந்தவித ஒரு பதில் அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. இதைத்தான் அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு நான் வாய்ப்பு கேட்டேன். இதில் என்ன தவறு இருக்கின்றது? இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கின்றது. அது குறித்து இந்த அரசு முழுமையான விளக்கம் தெரிவிக்கப்படவில்லை. இன்றைக்கு இதை சார்ந்த மானிய கோரிக்கை தான் வருது. அப்பொழுதுதான் இந்த பிரச்சனையை எழுப்ப முடியும், அதற்கு தக்க விளக்கம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றத்திலே கொண்டு வந்தேன். அது பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது மட்டுமல்ல, இது குறித்து கண்டிப்பாக உறுதியாக நான் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சட்டப்பேரவை சொல்கிறார். அப்படி என்றால் இந்த 1000 கோடி அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் நிர்வாகத்திலும் டாஸ்மாக் சப்ளை செய்யும் மதுபான ஆலையிலும் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது நிரூபணமாகிறது. அப்படித்தான் பொருள். அதற்குண்டான பதிலை இவர்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தால் மக்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதைத்தான் நான் இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். மறுத்துட்டாங்க. ஆகவே இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அன்றாட செய்தி வந்து கொண்டேதான் இருந்தது. இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு உட்பட்ட மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு இந்த பணம். ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 15 கோடி ரூபாய் ஆச்சு. 30 நாளைக்கு 450 கோடி ஆகுது. 12 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 5000 ஒரு 12 மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு 5400 கோடி இந்த மதுக்கடை விற்பனை மூலமாக இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூல் செய்வது மூலமாக இந்த ஆட்சியில் 5500 கோடி ஊழல் புரிந்திருப்பதாக தெரிய வருகிறது. ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டினீங்க. நேற்றைய தினம் கூட டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு போராட்டம் நடத்திருக்கும் போது அதில் தெரிவிக்கிறாங்க, நாங்கள் வாங்கினது உண்மைதான், இதை நாங்கள் மட்டும் வச்சுக்கல, பல அதிகாரிகள் கொடுத்தோம், சம்பந்தப்பட்ட அமைச்சர் கொடுத்தோன்னு கூட உங்க தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன். ஆக இதையெல்லாம் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். பேரவையுடைய மரபின் அடிப்படையில் அமைச்சர்கள் பேசும்போது குறுக்கிட்டு பேசக்கூடிய அதிகாரம் நிச்சயமாக இருக்கின்றது. இது கண்டிக்கத்தக்கது. அதாவது மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் சட்டமன்றம். பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனை, நாட்டில் நிலவுகின்ற ஊழல், அதை முறையாக நாங்கள் சட்டமன்றத்திலே தெரிவிப்பது எங்களுடைய கடமை. அது பதில் சொல்வது அரசுடைய கடமை. ஆனா இன்றைய தினம் சட்டப்பேரவைத் தலைவர் நடந்த உணவினம் ஜனநாயக படிகொலையத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா இதுல இன்னைக்கு இந்த துறையுடைய மானிய கோரிக்கை எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு 10 நிமிடம் தர்றாங்க.
ஒரு துறையினுடைய பிரச்சனையை 10 நிமிஷத்துல எப்படி பேசி தீர்க்க முடியும்? அது 10 நிமிஷத்துல கொடுத்துக்கிட்டு இவங்க 5 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. இது எப்படி போய் உரையாற்ற முடியும்? எப்படி இந்த துறை எவ்வளவு பெரிய துறை? இன்னைக்கு கோடை காலம் வந்துட்டது, இன்னைக்கு மின்வெட்டு பல இடத்துல ஆரம்பிச்சிட்டது. இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அதனை பார்த்தோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8448448909.